அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பொரி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் 4 கப்பு, எந்த கப்பில் அளந்தாலும் 4 கப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப்பு நல்லா தட்டின வெல்லம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க, இல்லைனா தட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இதை ஊற்றிட்டு நம்ம கரையை வச்சிடலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நெய்யும் போட்டுப்போம். ஸோ இது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு பாகு கன்சிஸ்டன்சி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது நல்ல திக்கான கெட்டி பாகு, கல் பாகு வரணும். இது மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டில் போட்டுருங்க. கொஞ்சம் லேசான சூடு இருக்கும் பொழுதே பொரி உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப கரெக்டாக வருங்க. 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம், கல் பாகு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.